தாண்டி நீ படிச்சிருக்க சீதா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சீதா. வரோம். என் குழந்தைய பாஸ் பண்ணிருக்கிறா. நீ என்ன அழுதுட்டு இருக்கிற? எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்மலாம் படிப்பில்லைன்னு எத்தனை இடத்துல அசிங்கப்பட்டிருக்கோம், அவமானப்பட்டு. என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா மாமா, எங்க குடும்பத்திலே முதல் டிகிரி வாங்கியிருக்கா. சீதா பாஸ் பண்ணிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் மாமா. உங்க அப்பா கடைசி வார்த்தையா உன் பேருக்கு போறா. அந்த மனுஷனுடைய எங்க மாமா, எங்க குடும்பத்துல என்ன நடந்தாலும் அதுக்கு சந்தோஷப்படுறவரு நீ. நடந்திருக்கு. என்னங்க உங்க பென்ஷன்? என்னங்க அது பெரிய விஷயம்? சீதா டிகிரி பாஸ் பண்ணி. உனக்கு என்ன 10 சீதாவையா தெரியும்? மீனாவோட தங்கச்சி தான். எப்படின்னா படிச்சு எழுதி பாஸ் பண்ணி டிகிரி வாங்க போறா. வீட்ல ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கலாம். அதுக்குமே ஏற்குமாறாதான் பேசுவியா? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, அம்மாவோட நாக்கு. கஷ்டப்படுற குடும்பத்துல ஒரு 4 வார்த்தை சொல்ல மாட்டியா நீயே? அவ்வளவு படிச்சு பாஸ் பண்ணி இருக்கானா? இப்ப விட்டுட்டு உன் தங்கச்சியும் தம்பி படிக்கணும்னு நினைச்சேன். இப்ப அவ பாஸ் பண்ணிட்டு இதுல டிகிரி வாங்குறதெல்லாம் பெரிய விஷயமா டிகிரி வாங்கிக்கிறாங்க. மாமா மாமா ஒரு நிமிஷம் அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. நீங்கன்னா அணைஞ்சிரும். ஏய், இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயம் பத்தாதரா? அவங்க கூட சேர்ந்து நீங்களே எனக்கு இனிமேதான் வாங்க போறாங்க ரோஹிணி. என் தங்கச்சி சீதா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா. என்ன ரோகிணி இந்த கால் வாங்கலாம்? என்ன மாதிரி காசு கரைஞ்சுக்கிட்டே வந்திருக்கோம். உனக்குன்னு தனி ரூம். நீ கேட்ட பென்சில் வாங்கணும்னா கூட 3 நாள் 4 நாள் காத்திருந்தா தான் அவ கை கிடைக்கும். எல்லாரோட உழைப்பு, கனவு, தியாகம் உனக்கு எங்கடா தெரிய போகுது? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் படிக்க மட்டும். அப்படி சாதாரணமாலாம் பேசாத. நமக்கு தெரியுது, உனக்கு தெரியல. மீனா படிக்க வைக்கிறேன், நம்ம படிக்க வைப்போம். என்ன படிக்கணுமோ படிக்க சொல்லு. யாரடா படிக்க சொல்ற? நம்ம சீதா தான்டா. நீ கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன்னு சொல்லுங்க. அம்மாவுக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு பார்ட் டைம்ல படிச்சிட்டு இருந்தீங்கன்னு அங்கிள் ஒரு தடவை சொல்லிருக்காரு. ஒரு நல்ல வழியை காட்டி இருக்கு. ஆண்டி, சீதாவும் நம்ம ஃபேமிலி தானே ப்ரௌடா ஃபீல் ஆகும். இத அவன் தான் இவங்களுக்கு பெரிய அறிவாளி. ஆனா என்ன பண்றது? அதிங்க அப்ப அவனை பேசாம இருக்க சொல்லு. அண்ணி, இன்னைக்கு உங்க சமையலுக்கு லீவு. கலெக்டர் தான் வாங்கி கொடுக்கணுமா? போறீங்க, பண்ணுங்க பண்ணுங்க. ஏங்க, அம்மா வழிய தான் விடுறா, கூப்பிடுறாங்க. பேசு. சந்தோஷமா இருக்கு. அவ பேசும்போது நீ மாப்பிளைய கூட்டிட்டு அங்க வந்துடுறியா? சரிம்மா, வந்துடுறோம். சொல்றேன். அதான் முத வேலை. போயிட்டு வந்துடலாம். பா, நாங்க சாப்பிட்டு போயிட்டு வந்துடுறோம்ப்பா. சந்திரா, ஆனா மீனாவுக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ண. இப்ப சீதாவும் சீதாவும் குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சும்மா சொல்லக்கூடாதுமா. உனக்கு வந்திருக்கோம். நம்ம கூடவே தான் அப்பா இருக்காரு. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு.